ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சைட் டிஷ்ஷே தேவைப்படாத ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், மல்லித்தழை கொஞ்சம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸில் கேரட்டும் உருளைக்கிழங்கும் கொடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானோனையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போடுறோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட வேறு என்ன வெஜிடபிள் அவைலபிளாக இருந்தாலும் சரி, பீன்ஸு இது மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். இப்போது எண்ணெயில் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே இதை வச்சாச்சு. இதில் கொஞ்சோண்டு கறி மசால் பவுடர் ஆட் பண்ணுங்கள். தனித்தனியாக நம்ம ஒன்றுனா சேர்க்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு கறி மசால் பவுடர், அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சு போல் குழம்புக்குன்னு ஜீரகம் மல்லி சேர்த்தது அந்த பொடி, தனி சில்லி பவுடர் கண்டிப்பாக கொஞ்சம் ஆட் பண்ணும், கொஞ்சமாக தனி சில்லி பவுடர், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட், கொஞ்சம் கேஷ்யூஸ். இது ஆப்ஷன், இல்லைன்னா விட்டுக்கோங்க, இல்லை இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து சிம் பண்ணிக்கலாம். குறைச்சி வச்சு ஃப்ளேமை குறைச்சி வச்சு எண்ணெயிலே இருக்கட்டும். இதெல்லாம் சீக்கிரம் வேகிற காய்கறி தான். உருளைக்கிழங்கு நான் ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் வேகணும்னு. இது எண்ணெயில் நல்லா வேகட்டும். இதில் நிறைய எனர்ஜி இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் எசென்ஷியலான குட் ஹெல்த்துக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஆல் இன் ஒன்னாக நம்ம வதக்குறோம். கேரட்டு, பொட்டேட்டோ, கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன், கொரியாண்டர் அண்ட் கேஷ்யூஸ். சரியா? இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு இதை எடுத்து தனியாக ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கணும். இப்போது இந்த வெஜிடபிள்ஸை எப்படி இதில் ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக தான் மாவு எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் இதை ரொம்ப ஷேப்லாம் வரணும்லாம் தேவையே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா போதும். கவர் பண்ணியாச்சா? இப்போது நல்லா சாஃப்டாக எல்லா சைடும் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெஜிடபிள்ஸ் வெளியே வராத அளவுக்கு அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இப்போது அதை அடுத்து டைரெக்டாக தவாவில் நம்ம போட்டுடலாம். இப்போது தவாவில் போட்டாச்சு. ஆயில் இல்லை கீ அப்ளை பண்ணிவிட்டு
இந்த மாதிரி வந்து நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். 2 சைடும் வெஜிடபிள்ஸ் உள்ள ஸ்டஃப் ஆகிருக்கு. இதுக்கு டொமேட்டோ சாஸ் மட்டும் வச்சுக்கலாம், இல்லை பிளெயின் ரவுண்ட் ஆனியன்ஸ் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக கிரேவி எதுவும் வைக்காமல் ஈஸியாக சிம்பிளாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஸ்டஃப் பண்ணும்போது இந்த மாதிரி 2 போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி நெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்தோனையும் திருப்பி போடும்போது கோல்டன் ப்ரௌனாக வரும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணும்போது 2 சாப்பிட்டாலே நமக்கு போதும். இப்படி தான் ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணி 2 கூட போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்த அப்புறமே எடுக்கலாம்.